வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே. நம்ம கொத்தோல்சாடி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே எண்ணெய்களாம் வந்து ஹோல்சேலாகவும் கிடைக்கணும், ரீட்டெயிலாகவும் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு கடையாக வந்து தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸாகவும் கிடைக்கணும். அந்த மாதிரி கடைகளாக வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 லிட்டராக வாங்கலாம், ஒரு 5 லிட்டராக வாங்கலாம், ஒரு டின்னாக கூட வாங்கலாம். அந்த மாதிரி கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டு பக்கத்தில் கேளுங்க, அங்கே கம்மி விலையாக இருந்தால் தாராளமாக அங்கே வாங்குங்க. இங்கே இல்லை ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா, விலை அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க. எங்கே கம்மியாக இருக்கோ தாராளமாக அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கொத்தவால்சாவடி மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப பழமையான கடை வந்து மச்வா ஆயில் கடை சொல்லலாம். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரிங்க சிறு வியாபாரம் வராங்க, பெரிய பெரிய வியாபாரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பொதுமக்கள்லாம் தெரியும், பாரிஸில் வந்து கொத்தவால்சாவடி மார்க்கெட்டில் வந்து எண்ணெய்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தெரியும். ஆனால் எந்த கடையும் தெரியாது. தாராளமாக வந்து நம்ம மச்வா ஆயில் கடைக்கு தாராளமாக வாங்க. இங்கே ரொம்ப கம்மியான விலைகளில் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோவில் போகிறத நீ பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மக்களே, மச்வா எண்ணெய் கடைக்கு வருதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் இருக்குது. கொத்தவால்சாவடி மார்க்கெட்லேயே ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை. மக்களே, கொத்தவால்சாவடி மார்க்கெட்டுக்கு எப்படி வரும்னா, பிராட் பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப் பேக் சைடில் தான் வந்து இந்த கொத்தவால்சாவடி மார்க்கெட் இருக்குது. அங்கேருந்து வந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்துடலாம். அதேமாதிரி வந்து ட்ரெயின்லேயும் நம்ம தாராளமாக வரலாம். ட்ரெயினில் வந்து சென்னை கோட்டை ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து ஒரு 3 மினிட்லேயே வந்து இங்கே நடந்து வந்துடலாம். மக்களே, இப்போ மஜிபா ஆயில் ஸ்டோர் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பேர் கேட்கலாம். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஆஷிக். நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா ப்ரோ? ஆக்சுவலாக அந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் நியர்லி ஆல்மோஸ்ட் இருக்கு. அது வந்து 3rd ஜென்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்க நம்ம வந்து பண்றது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஆயில், கீ, வனஸ்பதி இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளவுனா கூட நாங்க வந்து வி கேன் சப்ளை. அதாவது ஆல் ஓவர் இந்தியா கூட இது பண்றோம், வித்தின் சென்னையில கூட இது பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி ப்ரோ, உங்களுக்கு எல்லா வகை எண்ணெய் உங்கள்ட்ட இருக்குல்ல ப்ரோ? எல்லாருமே இருக்கு. சன்ஃப்ளவர் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, பாம் ஆயில் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, கேஸ்டர் ஆயில், நீம் ஆயில் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட. பாருங்க, எல்லா வகையான எண்ணெய் இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, மேலே வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்கு. ஸோ உங்களுக்கு கவர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. 1 லிட்டர் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாமே. ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் வந்து இப்போ ரீட்டெயிலாம் தருவீங்க, ஹோல்சேலாம் தருவீங்க? 2 பிளேஸ்லயுமே தருவோம். ஓகே ப்ரோ. கடையில் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் கேள்விப்பட்டேன், அப்படிங்களா? ஆமா, மோராலஸ் பக்கத்துல நம்ம கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. 10 rupees டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பாத்துங்க மக்களே, ரொம்ப கம்மியா தான் இருக்கு இங்க மஜிபால. இங்க இருக்க ஸ்டோரிங் ரொம்ப கம்மி தான் இங்க. சரிங்க ப்ரோ, அப்படி சொல்லுங்க ப்ரோ. அப்படி விலைங்கலாம் சொல்லுங்க. சமையலுக்கு தேவையான எண்ணெய்லாம் இருக்குல்ல, கோல்டு வின் அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே அதுல நம்ம நிறைய இருக்கு. கோல்டு வின்னர் இருக்கு, எஸ்பிஎஸ் இருக்கு, அதே மாதிரி எஸ்பிஎஸ்ல கிரவுண்ட் இருக்கு, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் இருக்கு, மிஸ்டர் கிரவுண்ட் இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா எம்எம்எல் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. ஒரு சில பாமாயில் யூஸ் பண்ணுவாங்க. பாமாயில் உங்களுக்கு வந்து ரூபினி இது இருக்கு. அதே மாதிரி எஸ்பிஎஸ்ல வந்து விழுப்புரம் சொல்லுவாங்க, ஒரு சில யூஸ் பண்ணுவாங்க. அதுல கிரவுண்ட் இது இருக்கு. எஸ்பிஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஓ 3 வெரைட்டிஸ் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா எம்எம்எல் கோல்டு இருக்கு. இது 1 லிட்டர். இது எம்ஆர்பி வந்து 172. நாங்க தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து 150க்கு உங்களுக்கு வரும். 150 சரிங்களா? ஆமா, எம்ஆர்பி 172. பாத்துங்க மக்களே, 172 போட்டிருக்காங்க. ஸோ வந்து 150 தராங்களாம். மக்களே, கோல்டு வின்னர் 1 லிட்டர் இவங்க கிட்ட 150 ரூபா சொல்றாங்க. சொல்லுங்க ப்ரோ. இப்போ 5 லிட்டர் வந்து கோல்டு வின் சொல்லுங்க ப்ரோ. கோல்டு பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கேன் இருக்கு. எம்ஆர்பி வந்து 900 வரும். 900 தரது பாத்தீங்க அப்படின்னா 770க்கு தரும். 770 பாத்துக்க மக்களே, 900 போட்டிருக்காங்க, 770 தராங்க. ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து 15 டின் சொல்றாங்க, டின்லாம் இருக்குல்ல? ஆமா. இப்போ அதுல வந்து கோல்டு வின் எல்லாம் வந்து எவ்வளவு விலை இருக்கு? அது 15 டேஸ் உங்களுக்கு வந்து 2160 வரும். 2160 வரும் இன்னைக்குள்ள ரேட். இது அது டெய்லி ரேட் தான். அது 2160வா? ஆமா, 2160 ரூபா வருது. 160. அது எம்ஆர்பி எவ்வளவு வருது? எம்ஆர்பி ஜாஸ்தியா இருக்கும். எம்ஆர்பி ஜாஸ்தியா இருக்கும். பாத்தீங்க மக்களே, ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் இருக்கு கோல்டு வின்ல. இப்படி என்ன சொல்லுங்க? ஆமா, இப்போ எடுக்கிறது எல்லாமே ரீஃபண்ட் ஆயில் தான். எல்லாமே இதெல்லாம் ரீஃபண்ட் ஆயில் தான். இது உங்களுக்கு ஆமா 1 லிட்டர் இருக்கு, ஃபுல் ஸ்டின் இருக்கு. ஓகே அது எடுங்க. இப்போ அது விலை சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு ஒரு லிட்டர்? இது எம்ஆர்பி வந்து 172 வரும். உங்களுக்கு நாங்க தரது வந்து 150க்கு தருவோம். 150க்கு? ஆமா, 150 உங்களுக்கு. பாத்தீங்க மக்களே, பாக்ஸ் எடுத்தா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். பாக்ஸ் கம்மியாகும். பாக்ஸ் எடுத்தா இன்னும் கம்மியாகும். ஓ சரி சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அடுத்தபடியே 15 லிட்டர் தான் இருக்கா? டின் வந்து இருக்கு பாருங்க, எம்எல் 15 லிட்டர் தான் இருக்கு. எவ்வளவு விலை ப்ரோ அது? உங்களுக்கு 2100 வரும். எம்ஆர்பி 900 போட்டுருக்கு. 900 போட்டுருக்கு. 2900. 2100 உங்களுக்கு வரும் இன்னைக்குள்ள பிரைஸ். ஓ சூப்பர் ப்ரோ. பாருங்க மக்களே, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு விலைங்கலாம். ப்ரோ சொல்லுங்க, அடுத்தபடியே சொல்லுங்க. வெரி பண்ண இருக்கு. எஸ்வி சன்ஃப்ளவர் இருக்கு. ஓ எஸ். இது உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 190 வரும். ஓ 190. எவ்வளவு ப்ரோ விலை இது? இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 150 தான் உங்களுக்கு வரும். 150 ரூபீஸ் தரீங்க. ஆமா, பாத்துங்க மக்களே, இதுலயும் கம்மியா தான் இருக்கு விலைங்கலாம். சரிங்க ப்ரோ. இது வந்து 5 லிட்டர்லாம் இருக்கா ப்ரோ? 5 லிட்டர் கேன் உங்களுக்கு வந்து 760 வரும். 760 வருது உங்களுக்கு.
டின்னு இருக்கு. டின்னு இருக்கா? பாத்துக்கோங்க. டின்னு எவ்வளவு ப்ரோ? 15 லிட்டர் டின்னு வரும் உங்களுக்கு. ஆமா. இவங்களுக்கு வந்து ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு 15 kg இருக்கு, லிட்டர் இருக்கு. ஆமா. உங்களுக்கு எவர் பாத்தீங்க அப்படின்னா 2600 வரும். நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 2150 தான் வரும். 2150. ஆமா. ஓகே ப்ரோ. 15 லிட்டர் இது. 15 லிட்டர் டின்னு. ஆமா. ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்ப பாக்குறது அப்படின்னா இப்ப கடல் லைன் பத்தி அப்படி சொல்லுங்க. அடுத்து நம்ம வந்து மிஸ்டர் கோல்ட் தான் பார்க்க போறோம். மிஸ்டர் கோல்டு ஜிஎன் இது வந்து 210 வருது. உங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா மிஸ்டர் கோல்ட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இது விலை எவ்வளவு ப்ரோ? இது பிரைஸ் உங்களுக்கு வந்து ஆமா 190 தான் வரும் உங்களுக்கு. இது 190. ஆமா. இது எம்ஆர்பி வந்து 210. ஓகே. நம்ம கடையில பொறுத்தவரைக்கும் எல்லாமே எம்ஆர்பி லெஸ் தான். சரி ப்ரோ. இப்போ எஸ்பிசி ஆயில் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது விலை எவ்வளவு ப்ரோ? இது எம்ஆர்பி உங்களுக்கு வந்து 200 வரும். ஆனா உங்களுக்கு வர பாத்தீங்கன்னா 170 தான் உங்களுக்கு வரும். 170 தெரியுங்க. 170 ப்ரோ. 30 ரூபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும் பெர் பாக்கெட். சரி ப்ரோ. நடுவுல ஒன்னு இருக்கு மிஸ்டர் கோல்ட். இப்போ இந்த என்ன ப்ரோ? இது எஸ்பிஎஸ்ல வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஆமா. இது ரிஃபைன் கிரவுண்ட்நட். இது வந்து நான் ரிஃபைன்டு. இதுல உங்களுக்கு ஸ்மெல் வராது. இதுல உங்களுக்கு ஸ்மெல் வரும். ப்ரோ 1 லிட்டர். இதை விட உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் லெஸ் வரும். இது உங்களுக்கு பண்ணா 165 வரும். இது 170 இது 165. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ரிஃபைன்டு. ஆமா. இது உங்களுக்கு ரிஃபைன் பண்ண ஸ்மெல் வராது. உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதனால தான். ஸ்மெல் வராது. இதுக்குமே 5 ரூபீஸ் டிஃபரன்ஸ். ஓகே. இது விலை வந்து எவ்வளவு சொன்னீங்க ப்ரோ? 165. 165 சொன்னீங்க. 180 போட்டு. சூப்பர் ப்ரோ. இப்போ 5 லிட்டர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. அப்படியே 5 லிட்டர் எஸ்பிஎஸ் ஜிஎன் வருது உங்களுக்கு. ஆமாமா. இது ரிஃபைன் கிரவுண்ட் தான். 5 லிட்டர் கேன் இது உங்களுக்கு. உங்களுக்கு எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 கிட்ட போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஆமா. ஆனா உங்களுக்கு வந்து 850 தான் உங்களுக்கு வரும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் டெய்லி ரேட்டு தான். இது இன்னைக்கு ரேட்டு உங்களுக்கு வந்து 850. நாளைக்கு இது வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் ஆன ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும். ப்ரோ சல்லன் சொல்லுங்க. 5 லிட்டர் அது. சல்லன் 5 லிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 850 வரும். 850. நம்மள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா 760 தான் உங்களுக்கு தரும். 760. சூப்பர் ப்ரோ. இப்போ 1 லிட்டர் வாங்க எவ்வளவு ப்ரோ? 1 லிட்டர் உங்களுக்கு வந்து 155 வரும். 155 வருது. 155 வரும். சரி ப்ரோ. பாத்து மகளே. உங்களுக்கு சிக்கன் என்னென்ன இருக்கு ப்ரோ உங்கள்ட்ட? சிக்கனை பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து எம்எம்எல்ல வந்து சிக்கன் நல்லெண்ணெய் இருக்கு. அதுல கிரவுண்ட்நட் ஆயில் இருக்கு. கோகனட் ஆயில் இருக்கு. இது உங்களுக்கு வந்து வித்தின் உங்களுக்கு 200 ml இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீட்டைல கடை வச்சுக்கினா கூட நாங்க வந்து நீங்க உங்களுக்கு 200 ml வேணும், ½ லிட்டர் 100 ml வேணும் அப்படின்னா கூட அது கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தீபேன லேம்ப் ஆயில் 100 ml இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ml இருந்து 15 லிட்டர் டின்னு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி இந்த ரீட்டைல் கடை வச்சிருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரவங்க வந்து ஒண்ணு கிட்ட கூட தரத்துக்கு ரெடியா தான் இருந்ததா இருக்கும். இவ்வளவுதான் வாங்கணும் அப்படி. இப்ப சிக்கன் பத்தி சொல்லுங்க. சிக்கன் இல்ல இருக்குல்ல, சிக்கன் இல்ல எல்லா வகையான உங்கள்ட்ட இருக்கா? எல்லாமே இருக்கு. செக்ல மோஸ்ட்லி நம்ம போறது வந்து அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. அதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் மோஸ்ட்லி நம்மள ஓன் இந்த தான் நல்லெண்ணெய் சரி கிரவுண்ட்நட் கோகனட் இதை மெயின் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம சமையல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, சமையல் யூஸ் பண்றது என்ன சொல்லுவாங்க? கடல் எண்ணெயா? கடல் எண்ணெய் அது ஒவ்வொரு யூஸ் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க, பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. மலையாளிஸ் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்திக்காரங்க வந்து என்ன மஸ்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம மாறுந்தது. நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து பாம் ஆயில் கடல் யூஸ் பண்ணிருக்காங்க. சிக்கன்ல வந்து தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருக்கா? இது எம்எம் கோல்டு. இது ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம். ஆனா பிரைஸ் நம்ம சொல்லாம இருந்திருப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி 375 இருக்குது. ஆனா உங்களுக்கு வரது 350க்கு வரும். 350 சரிங்க. 350. ஆக்சுவலா இது டெய்லி ரேட் தான். ஆமாமா. ஆயில் பத்தி டெய்லி ரேட் தான் இது. நீங்க எடுக்கிற பொறுத்து காயின் தக்கன பிரைஸ் இதுன்னு வேரியபிள் ஆகும். இதெல்லாம் நம்ம கிரவுண்ட்நட் ஒன்னு இருக்கு, ஜிஞ்சர் ஒன்னு இருக்கு. அது ரேட் பார்க்கலாம். மக்கள் அடுத்தபடியா வந்து கடல் எண்ணெய் சொல்றாங்க, சிக்கன் எல்லாம் பத்தி. சோ அது பார்க்கலாம். விலைங்க சொல்லுங்க. இது கிரவுண்ட் உங்களுக்கு வந்து 290 வரும். சரி ப்ரோ. சிக்கன் கிரவுண்ட் 290 வரும். ஆமாமா. இது உங்களுக்கு வந்து 390 வரும். 390யா? இது எம்ஆர்பி வந்து 460 வரும். ஜிஞ்சர் எல்லாம் இதுவும் ஜிஞ்சர் எதுக்கு பயன்படுத்துவோம் ப்ரோ? நல்லெண்ணெய் அது. ஆமா, சாப்பாடு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாமா. இப்போ 460 போட்டுருக்காங்க. 460 எம்ஆர்பி உங்களுக்கு 390க்கு வரும். 390 தெரியுங்க. சரிங்க. இது 290க்கு வரும். இது 290க்கு. ஓகே. கடல் எண்ணெய். சரிங்க. உங்கள்ட்ட கீலா இருக்கு பாருங்க, நெய்ல இருக்கு. ஸோ பார்க்கலாம். அதை பாருங்க ப்ரோ. சொல்லுங்க, நெய் உங்களுக்கு என்னென்ன இருக்கு ப்ரோ? நெய் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்பி இருக்கு, உதயகிருஷ்ணா இருக்கு, ஆர்கேஜி இருக்கு, ஆவின் இருக்கு. ஓகே. ஆவின் இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு. உதயகிருஷ்ணா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ml இருந்து 5 லிட்டர் வரைக்கும் 15 லிட்டர் நம்ம ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி ஜிஆர்பி, அதே மாதிரி ஆர்கேஜி. அதனால எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங் வந்து 50 ml இருந்து 15 டெஸ்டின் வரைக்கும் நம்மளோட ஸ்டாக் இருக்கு. நீங்க கிட்ட இன்கேஸ் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா
வந்து நீங்க கூட வாங்கிட்டு போகலாம். ஓகே ப்ரோ. பெரிய டின்லாம் இருக்கா ப்ரோ உங்கள்கிட்ட? இல்லை இது மட்டும் டின்லாம் இது எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. அது நம்ம குடோன்ல இருக்கு. இங்க வரைக்கும் மோஸ்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்னால இது மட்டும் ராக்ல வச்சிருக்கோம். இது மட்டும் வச்சிருக்கீங்க. சரி ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஜிஆர்பி இருக்கு நம்மள்ட்ட. ஜிஆர்பி இருக்கா? ஜிஆர்பி 1 லிட்டர். இது எவ்வளவு வெயிட் ப்ரோ? இது 1 லிட்டர் உங்களுக்கு வரும். 1 லிட்டரா? 1 கிலோ வெயிட். ஆமா. பாத்துங்க மக்களே, எவ்வளவு விலை ப்ரோ இது? இது எம்ஆர்பி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 839 வரும். 899 வரும். ஆமா. ஆனா உங்களுக்கு கூட போய் எப்ப இது 740 வரும். 740 தரீங்க. 740. பாத்துங்க மக்களே. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஆர்கேஜி இது 1 லிட்டர். ஆர்கேஜி 1 லிட்டர். உங்களுக்கு வந்து எம்ஆர்பி 1,925 வருது. ஆமாமா. உங்களுக்கு இது வர்றது இது உங்களுக்கு வந்து 730க்கு வரும். 730 தரீங்க. ஆமா. பாத்துங்க மக்களே, 730. சூப்பர், நல்ல ஒரு ஆஃபர் தான் அது. ஓகே ப்ரோ. இப்போ வேற என்ன ப்ரோ உங்கள்ட்ட? வேற பிராண்ட் நம்மளோட உதயகிருஷ்ணா இருக்கு. உதயகிருஷ்ணா இருக்கா? உதயகிருஷ்ணா 1 லிட்டர் இருக்கு. ஃபுல் ஸ்டாக் எடுக்கலாம். நம்ம எடுக்குது முதல்ல ஹாஃப் லிட்டர் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரி ப்ரோ. ஹாஃப் லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 485 வருது. 485. உங்களுக்கு வருது 370 வந்துரும். 370 தரீங்க. ஹாஃப் லிட்டர் வந்து பாருங்க. இப்போ உள்ள 370. இது எல்லாமே வந்து டெய்லிக்குள்ள ரேட்னால இது இன்னைக்குள்ள ரேட் இந்த இதுல வரும். ஓகே ஓகே. இப்போ இதுல நெய் தானே வருது? ஆமா. இது வந்து ஆவில் வந்து 200 ml இது. ஆமாமா. இது இந்த ரீட்டைல் ஷாப் இதெல்லாம் வச்சுக்கோங்களுக்கு இது வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு ரீட்டைல் ஷாப். ரீட்டைல் வச்சு வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்க. ஆமா. இது எவ்வளவு ப்ரோ விலை? இது உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்கு எம்ஆர்பி வந்து 160 தான். உங்களுக்கு வந்து 160யா? எம்ஆர்பி 160. உங்களுக்கு வர டைம்ல 150 வரும். 150 சரிங்க. 10 வயசு மக்களே. இப்போ அடுத்தபடியாக வந்து நல்ல எண்ணெய்லாம் பார்க்கலாம். இவங்க நல்ல எண்ணெய் இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நல்ல எண்ணெய் சொல்லுங்க. நல்ல நம்மகிட்ட வந்து செக்கெண்ணெய் இருக்கு, அக்மாக் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அதே பாத்தீங்க அப்படின்னா எம்எம்எல் வந்து நல்லெண்ணெய் இருக்கு. இதுங்க நம்ம ஹாஃப் லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் பெட் பாட்டில் தான் பண்ணுவோம். செக் வந்து பெட் பாட்டில் மட்டும் தான் வரும். அக்மார்க் இது பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஹாஃப் லிட்டர்ல வந்து கோல்டு மெடல் இருக்கு, கேடிஎஸ் இருக்கு. கேடிஎஸ்ல 1 லிட்டர் இருக்கு, கோல்டு மெடல் ஹாஃப் லிட்டருக்கு 1 லிட்டர் இருக்கு. அது இல்லாம கடை சின்ன கடை வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து இதே வந்து ஸ்மால் பேக்கிங் 50 ml இருக்கு. ஓ அப்படியா? பாத்துங்க மக்களே. 100 ml இருக்கு, 1 லிட்டர், ஹாஃப் லிட்டர். ஆமா. ஈவன் நீங்க பாருங்க இந்த 5 லிட்டர்ஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 5 லிட்டர்ஸ் கேன் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. சூப்பர். அது கிட்டியாமே அப்படியே 5 லிட்டர் பாருங்க. உங்களுக்கு எப்போ எவ்வளவு குவாண்டிட்டி நீங்க இது பண்ணீங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு பிரைஸ் இதாகும். கண்டிப்பா நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இப்போ நல்ல எண்ணெய் பத்தி சொல்லுங்க. என்ன கம்பெனி ப்ரோ இது? இது வந்து கோல்டு மெடல். இது வந்து எப்படி சொல்றது, இது அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது அதிகமா ஆயிட்டு இருக்கு. இது சரிங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 190 வருது. ஆனா உங்களுக்கு இது வரது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 160 தான் உங்களுக்கு இது வரும். 160 தான் வருது. ஆமா. இதுல ஹாஃப் லிட்டர் இருக்கு, 1 லிட்டரே இருக்கு. வேற 1 லிட்டர் இருக்கு. 1 லிட்டர் இருக்கு. 1 லிட்டர் உங்களுக்கு வந்து 340 வரும். 340. 1 லிட்டர் 340 வரும். ஆமா. உங்களுக்கு கேடிஎஸ் இது ஹாஃப் லிட்டர் எம்ஆர்பி பாருங்க. 222 போட்டுருக்கா? 222 222 கம்பெனி கம்மிங்க பார்க்கலாம். கேடிஎஸ் இல்லனே. ஓகே ப்ரோ. கம்பெனி கம்மிங்க. இது எவ்வளவு ரேட் பாருங்க. எம்ஆர்பி உங்களுக்கு வந்து 222. ஓ சரி ப்ரோ. உங்களுக்கு வரும் பாத்தீங்க அப்படின்னா இது 160 வரும் உங்களுக்கு. 160. ஓ சூப்பர் ப்ரோ. ப்ரோ டின்ல நல்ல இருக்குல்ல, எவ்வளவு விலை ப்ரோ? 4950 இருக்கு. இது 4500 வரும். 4500 வருது. 10 மணி டிஸ்கவுண்ட் தான் பண்றாங்க பாருங்க. சரிங்க ப்ரோ. இப்போ அடுத்தபடியே வந்து இந்த ரெண்டாவது லிங்கன் இருக்கு அவங்கள்ட்ட. லிங்கா பிராண்டு 15 லிட்டர். இதோட எம்ஆர்பி வந்து 4500 வரும். உங்களுக்கு வந்து இது 3800 வரும். 3800 வருது. சூப்பர் ப்ரோ. அது தலைக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல தேங்காய், அதே மாதிரி அது மேல இருக்காங்க பாருங்க. அது பாருங்களா உங்கள்ட்ட பேராஷூட் இருக்கு, கேபிஎல், விவிடி. ஆமா. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த லைன் ஃபுல்லா வந்து தேங்காய் தான் இருக்கு. ஸோ அது இப்போ வந்து கோகுல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிராண்டட் எல்லாம் தெரியும். பேராஷூட்டு இது எம்ஆர்பி எவ்வளோ ப்ரோ? இது 260. ஆமா 260. உங்களுக்கு வந்து 195 வரும். 195 எவ்வளோ ப்ரோ? இது ஹாஃப் லிட்டர். அது இது ஹாஃப் லிட்டர் வரும். ஹாஃப் லிட்டர். ஓகே ப்ரோ. எவ்வளோ தெரியும் ப்ரோ நீங்க? 195 வரும். 195 தெரியுங்க. ஓகே. ஒரு 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான் கம்மியாக இருக்குது. அவ்வளோ இதுல பெருசாலாம் இது இருக்காது. பெருசாலாம் வராதுல்ல இது. ப்ரோ அந்த எல்லோ கலர் இருக்குல்ல அந்த கோகோனட் ஐட் சொல்லுங்க. அது கேபிஎல் வரும் உங்களுக்கு. என்ன கம்பெனி ப்ரோ? கேபிஎல் ஹாஃப் லிட்டர் இது. ஆமா. எம்ஆர்பி 260 உங்களுக்கு வந்து 240 வரும். 260 நீங்க 240 தரீங்க. 240 வரும். ஓ சரி சரி. இப்போ விவிடி கோல்டு ஆயில் இருக்குல்ல ப்ரோ, தேங்காய். அந்த தேங்காய் விலைக்கு சொல்லுங்க அப்படியே.
இது வந்து ½ லிட்டர் இது வரும். சரிங்க ப்ரோ. ½ லிட்டரு எம்ஆர்பி எவ்வளோ விலை? எம்ஆர்பி வந்து 215 வருது. 51 215 எங்கே ப்ரோ இருக்குது? ஓகே. ஓகே 215 ரூபா வருது. எவ்வளோ தரீங்க ப்ரோ? 200 வரும். 200 15 லிஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம். ஓ சரிங்க. ப்ரோ நீங்கள் என்னைக்கு டெலிவரி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். இங்கே லாரி ஷெட் இருக்குது. ஆமாம். அது வந்து எந்த உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஊருக்கு போகிறதுன்னு சொல்லி அதில் போட்டு விட்ருவோம். நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். நாளைக்கு காலையில் ரிசீவ் ஆகிடும். ஆமாம். நீங்கள் ஆர்டர் கொடுக்க பொறுத்து இருக்கு. நீங்கள் வித்தின் நெக் ஆஃப் டேத்தில் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. உங்களுக்கு நாளைக்கு வேணா நீங்கள் பிஃபோராக மார்னிங்கே நீங்கள் கால் பண்ணி பண்ணாலும் நாங்கள் ஆர்டர் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். ஒரு நாள் முன்னாடி வந்து கால் பண்ணுவோம் உங்களுக்கு. ஆமாம். மார்னிங் ஆஃப்டர்நூனுக்குள்ள நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த பில் அகைன்ஸ்டாக போடும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபார்மே போட்டுருவோம். ஓ சரி. ஓகே ப்ரோ. இப்போ சென்னையிலாம் பண்ணுறீங்களா ப்ரோ? சென்னையிலாம் வந்து உடனே பண்ணுறீங்களா? டெலிவரி பண்ணுறீங்களா? அதெல்லாம் உடனே பண்ணிடலாம். அது நீங்கள் போட்டு தன்ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆப் இருக்குல்ல, அது நீங்கள் புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. அப்படிங்களா? ஓகே ப்ரோ. சரி பார்த்தீங்க மக்களே, இதுதான் அவங்களோட அட்ரஸு. மச்ஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க கடை அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஃபோன் நம்பர்லாம் இருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே மக்களே, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கடையோட பேக்ரவுண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க மக்களே. போட்டுங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். போதுமா? எவ்வளோ நாளாக போதும்.